தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 4 வருடத்தில் 30 லாக்அப் மரணங்கள் என ஸ்டாலினை பொளந்து எடுத்த சீமானுடைய அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தம்பி திருபுவனம் அஜித் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக தற்காலிகமாக பணியாற்றி வந்த தம்பி அஜித் பக்தர் ஒருவருடைய தங்க நகை திருவிற்காக அளிக்கப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் அவர்களை காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் மரணமடைந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் மிகப்பெரிய மனவேதனையையும் திருபுவனம் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதால் தான் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வன்மையான கண்டனத்தை அவர்களுக்கு தெரிவித்து அண்ணன் சீமான் அவர்கள் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாலவே தம்பி அஜித் உயிரிழந்ததாக கூறி படுகொலைக்கு நீதி வேண்டி அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திருபுவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 6 தனிப்படை காவலர்களை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். காவல்துறை விசாரணையில் நடைபெற்ற படுகொலைக்கு பணியிடை நீக்கம் செய்வது மட்டும்தான் தண்டனையா? பணி நீக்கம் மட்டுமே படுகொலை செய்யப்பட்ட அஜித் மரணத்துக்கான நீதியா? பாதிக்கப்பட்ட அவர் குடும்பத்திற்கான துயர் துடைப்பா? திருட்டு புகாருக்காக தம்பி அஜித் அவர்களை கடுமையாக தாக்கி விசாரித்த தமிழ்நாடு காவல்துறை தம்பி அஜித் அவர்களது மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதியாதது ஏன்? அவர்களை கைது செய்து உரிய விசாரணை நடக்காதது ஏன்? திமுக ஆட்சியில் பாமர மக்களுக்கு ஒரு நீதி, அதிகாரம் படைத்தவர்களுக்கு வேறு நீதியா? இதுதான் திராவிட மாடல் கட்டிக்காக்கும் சமூக நீதியா? திமுக ஆட்சியின் காவல்துறை விசாரணையின் போது குரலற்ற எளிய மக்கள் கொல்லப்படும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது கொடுங்கோன்மையின் உச்சமாக இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் அம்மரணங்களுக்கான உரிய நீதி இதுவரை கிடைத்தபாடில்லை. சமத்துவம், சமூக நீதி, திராவிட மாடல் என்றெல்லாம் கூறிவிட்டு அடிப்படை மனித உரிமையை கூட காத்திட முடியாத அரசாக திமுக அரசு விளங்குவது வெட்கக்கேடானது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல் நிலைய மரணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது போல் வெளியிட்ட அறிவிப்புகள் யாவும் வழங்கும் போல் வெற்று விளம்பர அரசியல் நாடகம் மட்டும்தான் என்பதை தம்பி அஜித் அவர்களின் படுகொலை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தை சேர்ந்த தம்பி அஜித்தை கடுமையாக தாக்கி அவரது மரணத்திற்கு காரணமான திருபுவனம் காவலர்கள் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவதோடு குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு எவ்வித அதிகார குறுக்கீடுமற்ற நியாயமான நீதி விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்து அவரது உயிரிழப்புக்கு காரணமான காவலர்கள் அனைவரும் சட்டப்படி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தம்பி அஜித் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய துயர் துடைப்பு நீதியும் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார்.